Hi students, இப்போ நம்ம பார்க்க போற lesson Emergence of New Kingdoms in North India. இந்த lesson 7th standard socialல term 1ல historyல second unit கொடுத்திருக்காங்க. இந்த Emergence of New Kingdoms in North India lesson ஓட book back 1 mark question and answers பார்க்கலாம் வாங்க. First நம்ம பார்க்கிறது choose the correct answer. First question, who wrote Prithviraj Raso? Options are A. Kalhana, B. Vishakadatta, option C. Rajashekara, option D. Chand Bardai. Correct answer is option D. Chand Bardai. இந்த பிருத்திவிராஜ் ராசோன்ற ஒரு நூலை எழுதினவங்க வந்து இந்த சந்த் பார்டாய் அப்படின்றவங்க தான். இது வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா ராஜ்புட்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த பிருத்திவிராஜ் ராசோன்ற ஒரு புக்கு. Second question, who was the first prominent ruler of Pratiharas? Options are A. Bhoja 1, option B. Nagabhata 1, option C. Jayapala, option D. Chandradeva. Correct answer is option B. Nagabhata 1. இந்த பிரதிஹாராஸ்ன்றவங்க வந்துட்டு யாருன்னா அந்த ராஜ்புட்ஸோட குலத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த பிரதிஹாராஸ். இதுலேயே ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்டால் வந்துட்டு நாகபட்டா 1. Third question, Ghazni was a small principality in dash. Options are A. Mongolia, B. Turkey, option C. Persia, option D. Afghanistan. Correct answer is option D. Afghanistan. இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் முகமது கஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்னின்றது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இடத்தோட பேர். அதோட அங்கேருந்து முகமதுன்னு வந்த ஒருத்தர் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஆக்குபை பண்ணது எல்லாமே அவர் தான். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. Fourth question, what was the most important cause of the invasion of Mahmud of Ghazni? Options are A. to destroy idolatry, option B. to plunder the wealth of India, option C. to spread Islam in India, option D. to establish a Muslim state in India. Correct answer is option B. to plunder the wealth of India. முகமது ஆஃப் கஸ்னி அவர் வந்து இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணது எந்த ரீசனுக்காகனா இந்தியாவில் இருக்கிற வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக, டு பிளண்டர் த வெல்த் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது fill in the blanks. First question, Dash was the founder of Vikramashila University. Correct answer is Dharmapala. Second question, Arabs conquered Sindh in Dash. Correct answer AD 712. Arab வந்துட்டு சிந்தை ஃபர்ஸ்ட் கான்குவர் பண்ணது வந்துட்டு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. கான்குவர்னா வந்துட்டு கைப்பற்றுதல். சிந்தை வந்துட்டு எப்போ கைப்பற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் AD 712. Third question, the city of Ajmer was founded by Dash. Correct answer Sri Maharaj. Fourth question, the Kandaria temple is in Dash. Correct answer is Madhya Pradesh. இந்த கந்தாரியா டெம்பிள்ங்கிறது வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கஜுராஹோ. கஜுராஹோ எங்கே இருக்குன்னு கேட்டால் பண்டில்கண்டில் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் பண்டில்கண்ட். செகண்ட் கொஸ்டின், சன் டெம்பிள். கரெக்ட் ஆன்சர் இஸ் கொனார்க். தேர்ட் கொஸ்டின், தில்வாரா டெம்பிள். தில்வாரா டெம்பிள் இருக்கிற இடத்தோட கரெக்ட் ஆன்சர் மவுண்ட் அபு. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Rajputra is a Latin word. This is false. Rajputra is a Sanskrit word. Second question, King Gopala was elected by the people. This is true. Third question, Temple of Mount Abu is dedicated to Lord Shiva. This is false. ஏன் ஃபால்ஸ்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த டெம்பிள் அட் மவுண்ட் அபு இஸ் டெடிகேட்டட் டு ஜெயின் திருத்தங்காராஸ். அது வந்து சிவன் டெம்பிள் கிடையாது, ஜெயின் டெம்பிள் மவுண்ட் அபுங்கிறது. Fourth question, Rakshabandhan is a festival of brotherhood. This is true. ரக்ஷபந்தன் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஒரு சகோதரத்துவத்தை வந்துட்டு நிலைநாட்டுறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் அது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Fifth question, Indians learned the numerals 0 to 9 from Arabs. This is false. Correct statement is Arabs learned the numeral 0 to 9 from Indians. ஆக்சுவலாக அரப் வந்துட்டு இந்தியாவில் வந்து இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கான்குவர் பண்ணிட்டு அவங்க எம்பையரை ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. இந்தியாவோட நிறைய புக்கு, ஆஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய புக்ஸ் வந்துட்டு அவங்க மொழியில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜீரோன்னு ஒன்று அவங்க கற்றுக்கிட்டதே நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருந்ததா. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜீரோவோட யூசேஜ் பற்றி தெரியவே தெரியாது. அவங்க நியூமரல்ஸ் கற்றுக்கிட்டது வந்துட்டு இந்தியன்ஸ் கிட்ட இருந்ததுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன், த tripartite struggle was to have control over Kannauj. Reason, Kannauj was a big city.
இதில் வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரிபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு இது யாரெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா பிரதிஹாராஸ், அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ் அண்ட் பாலாஸ் ஆஃப் பெங்கால், இந்த 3 ராஜ்யத்துக்குள்ள தான் வந்துட்டு இந்த ஒரு சண்டை நடந்தது. அது வந்து எதுக்காகனா இந்த கனௌஜ்ங்கிற ஒரு சிட்டியை வந்துட்டு கான்குவர் பண்ணுறதுக்காக இந்த பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ் அண்ட் பாலாஸ் 3 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் வந்துட்டு ட்ரிபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கனௌஜ் சிட்டி வந்துட்டு ஒரு ஃபெர்டைல் ரீஜியனாக இருந்துச்சு. அதாவது இந்த கனௌஜ் சிட்டி வந்துட்டு ரொம்ப வளமான மண்ணாக இருந்துச்சு. அதனால இந்த சிட்டிக்காக எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அசர்ஷன் இஸ் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அது பிக் சிட்டின்றதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கல, அது ஒரு ஃபர்டைல் ரீஜன்ன்றதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. Second question, statement 1. Mahipala could not extend his domain beyond Benares. Statement 2. Mahipala and Rajendra Chola were contemporaries. இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பார்த்தா 1 and 2 ஆர் கரெக்ட். மஹிபாலாவால் வந்துட்டு பெனாரஸ் தாண்டி அவரோட ஆதிக்கத்தை வந்து செலுத்த முடியல. ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஹிபாலாவும் ராஜேந்திர சோலாவும் வந்துட்டு ஒரே டைமில் வாழ்ந்த 2 ராஜாக்கள். Third question, assertion. India's Islamic period did not begin after Arab conquest of Sindh in AD 712. Reason, Gurjara Pratiharas gave a stiff resistance to Arabs. Is the correct answer or is the correct explanation of A? Fourth question, assertion. The second battle of Tarian was lost by Prithviraj. Reason, there was disunity among the Rajputs. இதில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அசர்ஷன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. ஏன்னா வந்துட்டு ராஜ்புட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு செகண்ட் பேட்டில் ஆஃப் டேரியனில் வந்துட்டு சண்டை போட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பேட்டிலில் வந்துட்டு அவங்க தோற்று போயிட்டாங்க. பிருத்திவிராஜ் வந்துட்டு தோற்று போயிட்டாங்க, ராஜ்புட்ஸும் வந்துட்டு அதோட அழிஞ்சு போயிட்டாங்க. Fifth question, A. Rakshabandhan tradition is attributed to Rajputs. B. Tagore started a mass Rakshabandhan festival during partition of Bengal. C. Rakshabandhan was to counter the British attempt to create a divide between Hindus and Muslims. இது வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ராஜ்புட்ஸ் தான் வந்துட்டு இந்த ரக்ஷபந்தன்ன்றது வந்துட்டு ராஜ்புட்ஸோட ஒரு ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷனை வந்துட்டு தாகூர் என்ன பண்ணார் அப்படின்னா பெங்கால் பிரிவினையும் போது வந்துட்டு ஏற்பட்ட சண்டையை இது பண்ணுறதுக்காக, சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மாஸ் ரக்ஷபந்தன் ஃபெஸ்டிவலை வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணார். இது வந்து எதுக்காகனா ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் போட்ட ஒரு பிளானை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாஸ் ரக்ஷபந்தனை வந்துட்டு தாகூர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணார். ஸோ ஆல் த அபவ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் கிரேட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who was the Shahi ruler of Punjab defeated by Mahmud of Ghazni? Correct answer is Jayapala. Muhammad of Ghazni வந்துட்டு டிஃபீட் பண்ண பஞ்சாப் ரூலர் யாருன்னு கேட்டால் ஜெயபாலா. செகண்ட் கொஸ்டின், ராஜ்புட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் கால்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ராஜஸ்தானி. Third question, how many Rajput clans were there? Correct answer is 36. Clansனா ராஜ்புத் குலத்தை சேர்ந்தவங்க, இங்கிலீஷ்ல கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்புத் குலத்தில் வந்துட்டு எத்தனை ராஜ்புத் குலங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 36. Fourth question, who established the first Islamic empire in India? Correct answer is Muhammad Ghori. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவை அட்டாக் பண்ண முகமது ஆஃப் கஸ்னி வந்துட்டு இங்கே இருக்கிற வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்தார். அவரை தொடர்ந்து வந்த முகமது கோரி வந்துட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறது அதை வந்துட்டு ஒரு மெயின் விஷயமா பார்க்காம அவரோட அந்த ஒரு ஆட்சியை வந்து இந்தியாவில் அமைக்கணுன்றதை தான் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் எம்பையர் வந்துட்டு இவர் தான், கோரி, முகமது கோரி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி? கரெக்ட் ஆன்சர் இஸ் குதுப் உதீன் ஐபக். இவர் வந்துட்டு முகமது கோரிக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து டெல்லியோட ஃபர்ஸ்ட் சுல்தானேட்டாக அவர் அறிவிச்சுக்கிட்டாரு. அது வந்து முகமது கோரியோட இறப்புக்கு அப்புறம் இவர் வந்து இந்தியாவில் அந்த இஸ்லாமிக் எம்பையரை வந்து பார்த்துட்டு இருந்தவர். பேர் வந்துட்டு குதுப் உதீன் ஐபக். சிக்ஸ்த் கொஸ்டின், வேர் இஸ் மெக்கா? கரெக்ட் ஆன்சர் இஸ் அரேபியா. மெக்காங்கிறது வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு ஒரு ஹோலி பிளேஸ் மாதிரி. அது வந்து முகமதோட ஒரு பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீமில் முகமதோட ஒரு பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டிக்கு வந்துட்டு முஸ்லிம்ஸ் தவிர வேறு யாருமே போக முடியாது.
அது ஒரு ஹோலி சிட்டி, ஒரு புனித தலம் மெக்காங்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அரேபியாவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.